வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கூழ் ரெசிப்ட் தான் பார்க்க போகிறோம். கேழ்வரகுல செய்கிற கூழ். ஆக்சுவலாக ஒவ்வொருத்தர் ஒரு மெத்தடில் செய்வாங்க. ஒருத்தர் அப்போவே செஞ்சு அப்போயே கரைச்சி குடிப்பாங்க. அது பர்ஃபெக்டாக செய்கிற கூழ் கிடையாது. இது ஆக்சுவலாக 3 days செய்யணும். இந்த கூழுன்றது 3 days செய்யணும். ஆடி மாதத்துல ஊற்றுவாங்க, சண்டேஸில் ஊற்றுவாங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னா, ஃப்ரைடே நைட்டு எடுத்து கரைச்சி வைக்கணும். ஃபஸ்ட்டு மாவு தான் கரைக்கணும். இதுக்கு நான் 1/2 kg ராகி மாவு போட்டிங்கன்னா 1/4 kgக்கு நொய் சேர்க்கணும். ஸோ போட்டுட்டு இதை நல்லா கை போட்டு கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது ஃப்ரைடே நைட்டு கரைச்சி வைக்கணும். ஆடி மாதத்தில் செய்கிற கூழ் அப்படி தான் செய்கிறது. ஸோ இப்போ பாருங்கள், கரைச்சி வச்சாச்சு. நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கணும் தண்ணி. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி வச்சாச்சு. இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே, அதாவது நம்ம இப்போ ஃப்ரைடே செய்கிறோன்னா நெக்ஸ்ட் டே சாட்டர்டே மார்னிங் 1/2 kg மாவுன்னா 1/4 kgக்கு நொய். ரைஸ் எல்லாம் போடக்கூடாது, முழு அரிசியெல்லாம் போட்டெல்லாம் செய்யக்கூடாது. அப்போ நாங்கள் நல்லா வராது, சாதமாக தெரியும். இந்த மாதிரி நொய் எடுத்துகிட்டு காலையில் நீங்கள் ஏஞ்சிக்கிறீங்க இல்லையா, அந்த டைம் இந்த மாதிரி ஊற வச்சிடணும். ஊற விட்டுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும். அப்போ சாயந்தரம், அதாவது சாட்டர்டே சாயந்தரம் நம்ம செய்யலாம். இது 3 days இந்த ப்ராசஸ் செய்கிறது. ஸோ இது நல்லா ஊறட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரம் வச்சுருக்கோம். தண்ணி ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். நான் சொன்ன மாதிரி 1/4 kg நொய், 1/2 kg மாவுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம நொய் இதோட சேர்க்கணும். இதை நான் சொன்ன மாதிரி இன்னொரு தடவை சொல்கிறேன். 3 days ப்ராசஸ்ஸு. ஃப்ரைடே மாவு கரைக்கணும், சாட்டர்டே கஞ்சி காசணும், சண்டே கரைச்சி கூழ் ஊற்றுவாங்க. இது ஆடி மாதத்தில் இதுதான் ப்ரொசீஜரு. பட் இப்போல்லாம் இந்த மாதிரிலாம் யாரும் செய்ய மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்களான்றதே டவுட்டு. மாவும் பாருங்கள் நல்லா பிடிச்சி வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எங்கள் வீட்லேயும் இதெல்லாம் செய்வாங்களான்றது டவுட்டு. அட்லீஸ்ட் எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. இந்த வீடியோ பார்த்து தான் அவங்க கூட தெரிஞ்சுக்கணும். சரி, தண்ணி கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இது அரிசி நல்லா கழுவி வச்சுட்டேன். இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா தொழுவி விடுங்க. நல்லா வேகணும். அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டுனே இருங்க. ஆக்சுவலாக முறைப்படி கூழ் நம்ம ஆடி மாதம் பண்ணுற கூழாக இருந்துச்சுன்னா இந்த பாத்திரத்துக்கே மஞ்சளாக பூசி குங்குமம் வச்சு அப்படி தான் நம்ம செய்யறதுக்கு அடுப்பு மேலே எடுத்து வைக்கணும். இப்போ அடுப்பெல்லாம் கிடையாது, எல்லாம் கேஸ் ஸ்டவ் தான். செய்யும் போது கேஸ் ஸ்டவ்லாம் தொடச்சிட்டு க்ளீனாக செய்யணும். இது நமக்கு சாமி வீட்டில் இருக்கிற மாதிரி. இந்த மாவு நம்ம கரைச்சி வைக்கும் போது கூட இதுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் பூசி தான் வைப்பேன். நாங்கள் ஆக்சுவலாக ஊர் திருவிழா, அதாவது ஆடி மாதத்தில் கோயில் திருவிழா வர டைமில் நாங்கள் கூழ் ஊற்றுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், கரகம் வரும் வெள்ளிக்கிழமையில். அப்போ அந்த கரகம் வர டைமில் அந்த மாவை கரைச்சி வச்சுட்டு அந்த பூஜை பண்ணிவிட்டு அந்த கல்பூரத்தை எடுத்துகிட்டு இதுக்கு காட்டிட்டு எடுத்து வைப்போம். இதை நம்ம வீட்டில் வச்சுட்டாலே சாமி நம்ம வீட்டில் உட்காந்த கணக்கு. அந்த 3 நாளுமே வீட்டில் சுத்தபத்தமாக இருக்கணும். அவ்வளோ தீட்டு தரப்படாமல் அவ்வளோ க்ளீனாக இருந்து சாமிக்கு இந்த கூழை நம்ம ரெடி பண்ணணும். சரி, வேகட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துன்னு இருக்குது. இந்த எடுத்திங்கன்னா கையில் அப்படியே இப்போ தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகணும். ஸோ அப்போ தான் கரெக்டு பதம். சில பேர்லாம் கூழ் காசிட்டு கொடுப்பாங்க. குடிக்கும் போது பார்த்தோன்னா அப்படியே நொய்யாக அந்த வேகாத மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம கையில் ஸ்மாஷ் பண்ணால் அப்படியே ஸ்மாஷ் ஆகணும். ஸோ அப்போ தான் கரெக்டாக நல்லா வெந்திருக்கு. கூழ் குடிக்கும் போதும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். அதில் அது கூட யாராவது இருந்து ஒருத்தர் ஊற்றணும், ஒருத்தர் கிளறணும். இப்போ நானே எடுத்துகிட்டு நானே வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஊற்றிட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க. ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கணும். மாவு ஊற்றினதுக்கப்புறம் அப்படியே கெட்டியாக ஆரம்பிக்கும். ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ இந்த பாத்திரத்துலேயே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ இதையும் சேர்த்து ஊற்றிட்டு கலந்து விட்டுடலாம். மாவு ஊற்றிட்ட பிறகு ஃப்ளேம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா கூழ் ராகி மாவு ஊற்றிட்ட பிறகு கெட்டியாயிட்டு அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு.
ஸோ இதில் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் இருக்குது. கரெக்டாக நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் அப்போ புரியும். இப்போ பாருங்கள், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, வெந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கை வந்து இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. இப்படி தொடணும். தொட்டால் இங்கே பாருங்கள் மாவு வந்து கையில் ஒட்டுது அப்படின்னா இன்னும் வேகணும்னு அர்த்தம். நல்லா வெந்துருச்சுன்னா நீங்கள் கை இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாது மாவு. ஆனால் என்னடா அது சூழலில் வந்து கை வைக்க சொல்கிறாங்களேன்ட்டு, இதுதான் பர்ஃபெக்டாக இப்படி தான் பண்ணணும். அதுக்கு தான் சுத்தபத்தமாக தீட்டு இல்லாமல் கரெக்டாக வந்து இது சாமிக்கு செய்யும் போது பயபக்தியோடு செய்யணும். அப்போ தான் அது கரெக்டாக வரும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து கூழுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃபுல்லு ஃப்ளேம் வந்து லோ பண்ணிவிட்டு தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஃப்ளேம் ஜாஸ்தி வச்சிங்கன்னா தீய ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு ஒரு தடவை செக் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி பாத்திரத்தில் தண்ணியில் கையை வந்து இப்படி டிப் பண்ணிக்கோங்க. அப்புறமா இங்கே பாருங்கள் இன்னும் கொதிச்சுன்னு தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எரிஞ்சிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் அப்படியே கை வச்சிங்கன்னா கை பாருங்கள் க்ளீனாக இருக்குது, மாவு ஒட்டவே இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக இப்போ வந்து ரெடி ஆகிடுச்சு கூழ். நான் இன்னொரு தடவையும் காட்டுற பாருங்கள். மாவு உள்ள புகை வருது பாருங்கள், பாருங்கள் ஒட்டவே இல்லை. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னொரு தடவை சொல்கிறேன், சண்டே நீங்கள் கூழ் ஊற்றுற மாதிரி இருந்தால் ஃப்ரைடே நைட் வந்து மாவு கரைக்கணும், சாட்டர்டே வந்து அரிசி போட்டு காசணும், சண்டே வந்து கூழ் கரைச்சி ஊற்றணும். சில பேர் வந்து டியூஸ்டேஸில் கூழ் ஊற்றுவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா சண்டே நைட்டு கரைக்கணும், மாவு கரைச்சிட்டு மண்டே வந்து கூழ் காசிட்டு டியூஸ்டே வந்து ஊற்றலாம். கூழ் ஊற்றுறதுக்குன்னு சில டேஸ் எல்லாம் இருக்குது. டியூஸ்டே, ஃப்ரைடே, சண்டே இந்த 3 நாளில் எப்போ வேணால் நீங்கள் ஊற்றலாம். ஆனால் வந்து சாமிக்கு ஊற்றுற கூழுன்னும் போது நீங்கள் கரெக்டாக வந்துட்டு இந்த 3 நாள் அந்த ப்ராசஸில் பண்ணால் தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இது வந்து நான் தட்டு போட்டு மூடிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு நம்ம வந்து இதை வந்து கரைச்சி எடுக்க போகிறோம். இது நம்ம செஞ்சிட்ட பிறகு சாமிக்கிட்ட எடுத்துன்னு போய் வச்சிடணும். வேறு எங்கேயெல்லாம் சவுமெல்லாம் வைக்கக்கூடாது, எடுத்து சாமிகிட்ட எடுத்துன்னு போய் வச்சிடணும்.